Hello friends, welcome to Arusuvai Arasi. இன்னைக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் ஸ்பெஷல் சிக்கன் மக்ரோனி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மக்ரோனியை பாயில் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டு மக்ரோனியை வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு 500 கிராம் மக்ரோனி யூஸ் பண்ணுறேன். மக்ரோனி எப்படி நல்லா வெந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வடிகட்டிடலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஆனியனை நல்லா மறு வச்சு எடுத்துப்போம் கடைசியாக டெக்கரேஷனுக்கு. இப்போ நம்ம சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு அதே எண்ணெயில் 2 பீஸ் பட்டை, 5 பீஸ் கிராம்பு, 2 பீஸ் ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆனியனை ஆட் பண்ணிடலாம். அது நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனோன்னே நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். அதாவது 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வெள்ளை மிளகு தூள், 3 டீஸ்பூன் தயிர், ஒரு கை நிறைய மல்லியும் புதினாவும், அப்புறம் கடைசியாக 500 கிராம் முள் இல்லாத கோழி. அதெல்லாம் ஆட் பண்ணோன்னே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் கொஞ்சம் தண்ணி விட்டோன்னே நம்ம இப்போ 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். கோழி நல்லா வெந்தோன்னே அப்புறம் சைட்லலாம் நல்லா எண்ணெய் விட்டோன்னே நம்ம 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரிய பாலோட அரைச்சி அந்த மிக்சரும் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக 2-3 கொதி விட்டோன்னே நம்ம வேக வச்ச மக்ரோனியை நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம எப்படி சாதாரணமாக பிரியாணி தம்மில் செய்வோமோ அதே மாதிரி இந்த மக்ரோனியும் நம்ம தம்மில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மக்ரோனியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த வெங்காயமும் ஒரு லேயர் போட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லியும் புதினா இலையும் சேர்த்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம தம்மில் வச்சிடலாம். மக்ரோனி நல்ல தம்மில் குக் ஆனோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் எல்லா மசாலாவும் எல்லா மக்ரோனிக்கும் வர மாதிரி. ஸோ இப்போ நம்ம மக்ரோனி ரெடி. இதை நீங்கள் உடனே சர்வ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இல்லாட்டி கொஞ்சம் மீதி நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் உங்களுக்கு இருந்தால் மேலே கொஞ்சம் தூவி விட்டோம் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இது ஒரு அருமையான டிஃபன் வெரைட்டி. இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம். இல்லாட்டி அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்நாக் டைமும் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெவியாக இருக்காது, அதனால் அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ அது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய டிஷ் நீங்கள் கற்றுக்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அறுசுவை அரிசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையுங்கள், மகிழுங்கள்.